என்னைக்குமே ஒருத்தரோட தோற்றத்தை வச்சும் அவங்க சமூக வலைத்தளங்கள்ல அவங்க பண்றதை வச்சும் இடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதாங்க இவரை பத்தின நிறைய விஷயங்கள் எல்லாருமே ஜட்ஜ் பண்ணியாச்சு, ட்ரோல் பண்ணியாச்சு. இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு பேசியாச்சு. இவரை செருப்பால் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி பப்ளிக்கோ கமெண்ட்ஸ் கொடுத்தாச்சு. ஏன் இப்ப பிக் பாஸ்க்குள்ளேயே இவரை அவ்வளோ அசிங்கமா ட்ரீட் பண்ணாலும் இப்ப அவருக்கு நல்ல ஆதரவு கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஆதரவு அப்படிங்கும் போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, டாக்டர் திவாகர் அவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். டாக்டர் திவாகர் அப்படின்னு சொல்றதை விட வாட்டர் மிலன் ஸ்டார் திவாகர் அப்படின்னு சொன்னா அவருக்கே ரொம்ப பிடிக்கும். ஓகே, இவரை பத்தி நிறைய விஷயங்கள் நிறைய சமூக வலைத்தளங்கள்லயும் நிறைய நேர்காணல்லையும் பார்த்துட்டோம். இருந்தாலும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். திவாகரோட சொந்த ஊரு மதுரைங்க. மதுரையில தான் அவர் பிறந்தாரு வளர்ந்தாரு அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் அங்கேயே தான் படிச்சிருக்காரு. சின்ன வயசுல இருந்தே இவருக்கு இந்த நடிப்புல ஆர்வம் ஜாஸ்தியா. அதாவது ஸ்கூல்ல எல்லாம் டிராமா வைக்கிறாங்க அப்படின்னா அதுல போய் கொஞ்சம் கலந்துக்குவார் போல. நிறைய பேர் இவர் ஹைப்பர் கிட் போல அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா விஷயங்கள்லயும் துரு துருன்னு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னே சொல்லலாம். அவங்களாதான் ஹைப்பர் கிட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சின்ன வயசுலயே அவங்களுக்கு அது ஒரு பழக்கம் இருக்கு அப்படிங்கும்போது. சோ இவர் ஸ்கூல்லயே பாத்தீங்கன்னா டான்ஸ், சிங்கிங் காம்படிஷன், டிராமா காம்படிஷன் இதுல எல்லாத்துலயுமே கலந்திருக்காரு. பிரைசஸ் வாங்கியிருக்காரு போல இருக்கு. அண்ட் அதெல்லாம் தான் தன்னோட நடிப்பு பயணத்துல முதல் கட்டம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இதை சொல்றாருன்னா ஒன்ஸ் இவர் எல்லாருமே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்ச பிறகு இந்த விஷயத்த சொல்றாரு. இவரோட படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2005ல இருந்து 2010 வரைக்குமே இவர் பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபிஸ்ட் படிச்சிருக்காருங்க. அதை படிச்ச உடனே 2010ல இருந்து இவர் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது ஒரு டாக்டரா, ஒரு பிசியோதெரபிஸ்டா பேஷண்ட்ஸை போய் வீட்டுல ட்ரீட் பண்றது, அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டரா இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸ் பாக்குறது, அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு. மோஸ்ட்லி பேஷண்ட்ஸை வீட்டுல போய் பார்த்து அவங்களுக்கு பிசியோதெரபி கொடுக்கறது ஒரு மெயின் ஜாபே பண்ணிட்டு இருக்காருங்க. 3 வருஷம் ரொம்ப கடினமா உழைச்சிருக்காரு. அதாவது 2010ல இருந்து 2013 வரைக்கும். அப்பதான் அவர் ஊரை தாண்டி திருவிழாம்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துல இடம் வாங்கி போட்டிருக்காரு 2013ல. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கண்டிப்பா அந்த இடத்துல வீடு கட்டுவோம் அப்படின்னு. அதே போல வீடும் கட்டிட்டாரு. ரொம்ப அழகான ஒரு வீடு, மாடி வீடு, அண்ட் மேலையும் வீடு இருக்கு, கீழேயும் ஒரு வீடு இருக்கு, டபுள் பெட்ரூமோட சூப்பராகவே வீடு கட்டிட்டாரு. அண்ட் அந்த வீடு கூட நிறைய சேனல்ல ஹோம் டூர் மாதிரி பண்ணியிருந்தாங்க. இப்படி மதுரையில சாதாரண ஒரு கிராமத்துல பிறந்து ஒரு பிசியோதெரபிஸ்டா இருக்கக்கூடியவர் இன்னைக்கு நேஷனல் டெலிவிஷனா இருக்கக்கூடிய விஜய் டிவில, அதுவும் எல்லாரும் ஏங்கக்கூடிய, ஆசையா பார்க்கக்கூடிய, திறமையானவர்களுக்கு மட்டுமே அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு ஷோவா இருந்ததுதான் இந்த பிக் பாஸ் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த பிக் பாஸ் சீசன் 9ல இவர் ஒரு கண்டஸ்டன்டா உள்ள போயிருக்காரு. எப்படி இந்த வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் இன்ஸ்டாகிராம்ல நிறைய வீடியோஸ் போட ஆரம்பிச்சாருங்க. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இவர்கிட்ட போனே கிடையாது. 2018 வரைக்குமே இவர் டச் போன் வச்சிருல, பட்டன் போன் தான் வச்சிருந்திருக்காரு. 2018க்கு அப்புறமா தான் இந்த டச் போனுக்குள்ளேயே வந்திருக்காரு. நிறைய விஷயங்கள் கத்துக்க ஆரம்பிச்சிருந்திருக்காரு. இப்போ 2 வருடங்களுக்கு முன்னாடி இவர் இந்த இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் எல்லாமே போட ஆரம்பிச்சாரு. அதுல எதிர்பாராத விதமா சில வீடியோக்கள் வைரல் ஆகுது. ஏன்னா இவரோட முகபாவனை, உடல் பாவனை, இவரோட தோற்றம், அண்ட் இவர் கொடுக்கிற எக்ஸ்பிரஷன், இது எல்லாத்தையுமே ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஸ்பெசிபிக்கா இந்த 3 ரீல்ஸ் நம்ம சொல்லலாம். கஜினி திரைப்படத்துல அந்த வாட்டர் மிலன் நடிக்கக்கூடிய சீனா இருக்கட்டும், இல்ல தனுஷ் அவர்கள் திரைப்படத்துல 3 திரைப்படத்துல நடிக்கக்கூடிய அந்த சீனா இருக்கட்டும், அன்னியன் படத்துல நம்ம விக்ரம் அவர்கள் பண்ணக்கூடிய சீனா இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபேமஸான சீன்ஸ் எல்லாத்தையுமே ரீக்ரியேட் பண்ணாரு. ரீக்ரியேட் பண்ண சீன்ஸ் எல்லாமே செம்ம வைரலா போச்சு. அதுல பயங்கரமா இவங்களை கலாய்ச்சிருப்பாங்க. சோ ஒரு வீடியோ வைரலா போகுது அப்படின்னா அது ஒண்ணு நல்லதுக்கா இருக்கும், இல்ல கெட்டதுக்கா இருக்கும். இவரோட வீடியோக்கள் எல்லாமே ட்ரோல் பண்றதுக்காகவே அதிகமா ஹிட் ஆச்சு. இவரோட வீடியோக்கு அதிகப்படியான கமெண்ட்ஸ், ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் நைட்ல அவர் ஒரு டாப் ஆஃப் த ஸ்டாரா மாறிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அதாவது அதிகமா இவருக்கு கிடைச்சது நெகட்டிவிட்டி மட்டும்தான். இவர் ட்ரோல் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவர் எங்க போனாலும் இவரை பார்த்து நிறைய பேருக்கு சிரிப்பு வரும். எப்படி ஒரு காமெடி நடிகரை பார்த்தா நமக்கு ஒரு சிரிப்பு வருமோ, அதே போல திவாகர் அவர்களை பார்த்து நிறைய பேர் சிரிச்சு அவங்கள கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அவங்களோட கான்பிடன்ஸை பார்த்து எவ்வளவு கான்பிடண்டா இவர் நடிக்கிறாருல அப்படின்னு. இந்த கான்பிடன்டே அவருக்கு அது ஓவர் கான்பிடன்ட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆஹா, பல பெரும் நடிகர்கள், அதாவது பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஜய், அஜித், இவங்களுக்கு கிடைக்காத விசில் சத்தமும் ஆரவாரமும் கூட நமக்கு கிடைக்குதே. அப்ப மக்களுக்கு எல்லாம் நம்மளோட நடிப்பு பிடிச்சிருச்சு, நம்ம ஒரு சிறந்த நடிகன் அப்படின்னு அவர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுதான் அவரோட நெகட்டிவிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் ஓவர் கான்பிடண்டா, நான் ஒரு நடிப்பு அரைக்கன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி அவர்கள் மாதிரி பண்றது, எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி பண்றது அப்படின்னு ஒவ்வொரு விஷயமே பண்றாங்க. நிறைய பேர் இவங்க கிட்ட சர்காஸ்டிக்கா பேசுறாங்க. ஆனா பாவம் இவருக்கு தெரியல, எல்லாருமே சர்காஸ்டிக்கா பேசுறாங்க, சர்காஸ்டிக்கா தான் இவரை புகழ்றாங்க அப்படின்னு. இதெல்லாம் உண்மையே தான் புகழ்றாங்க. உண்மையான ஒரு ஆர்கானிக் ஃபேன்ஸ் தான் நமக்கு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் நினைச்சுக்கிட்டாரு. அண்ட் இதுவே இவருக்கு சில நேரங்கள்ல ஆபத்தாவும்
ஆச்சு. இந்த மாதிரி கேட்கிற எல்லா சேனலுக்குமே இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சாரு. நிறைய லூஸ் டாக் வந்து பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்னே சொல்லலாம். அதாவது நடிகர்களை பத்தி தவறா பேசுறது, காமெடி நடிகரான சூரிய அவர்களை பத்தி தவறா பேசி அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா மாறுச்சு. அப்புறம் யூடியூபரான ஜிபி முத்து அவங்கள பத்தி தப்பா பேசினதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை லூஸ் டாக் விட்டு மாட்டிக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இவர் ஒரு கட்டத்துல எந்த அளவுக்கு ட்ரோல் ஆகி ஃபேமஸ் ஆனாரோ அதுவே இவருக்கு நிறைய திரைப்படங்கள்ல வாய்ப்புகளுமே கிடைச்சது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5-6 திரைப்படங்கள் வந்து இவர் நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் வந்து ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து இவருக்கு ரொம்பவே ஓவர் ஆயிடுச்சு. அதனால நிறைய விஷயங்கள் வந்து இவருக்கு பேக் ஃபயர் ஆச்சு. ஒரு மிகப்பெரிய யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்க போய் அங்க இன்டர்வியூ கேட்கறவங்களுக்கு இவங்களுக்கும் வாக்குவாதமாகி இதே கான்செப்டை அடுத்து நிறைய இன்டர்வியூஸ்க்கு போய் அவங்க எல்லாருமே இவர் வந்து ரொம்ப தரைகுறவா பேசி இந்த மாதிரி ரொம்பவே சர்ச்சை கொள்ளக்கூடிய ஒரு ஆளா மாறிட்டாரு. ஒரு சில மூவி ரிலீஸ் அப்போலாம் வந்து பேசும்போது கூட பயில்வான் ரங்கநாதன் போன்ற ஆட்கள் வந்து இவரை மதிக்காம இருக்கும் போது நமக்கே கஷ்டமா இருக்கும். என்னடா இப்பெல்லாம் கேக்குறாங்க, இவருக்கு இது தெரியுதா புரியுதா அப்படின்ற மாதிரியே நிறைய பேர் இவர் மேல பாவப்படவும் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இவரோட ஓவர் கான்பிடன்ஸ், அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ், நான் தான் சிறந்த நடிகன், எனக்கு தான் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயமே தான் இவருக்கு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அண்ட் சமீபத்துல கூட இவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகி இப்ப வரைக்குமே ஒரு இன்ஸ்டாகிராமுக்கு அக்கௌண்டே கிடையாது. அண்ட் திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா பிக் பாஸ்ல கலந்துக்கிறாரு. இது என்ன காரணம் அப்படின்னா இவருக்கு கிடைச்ச அந்த நெகட்டிவ் ஃபேம் தான். இதனாலேயே இவருக்கு பிக் பாஸ்ல வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அண்ட் பிக் பாஸ்க்குள்ள போறாரு. பிக் பாஸ்க்குள்ள வந்து கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே இவர்கிட்ட ரொம்ப தரைகுறவா நடந்திருக்கிறாங்க. கண்டஸ்டன்ட் காமரிதனா இருக்கட்டும் அண்ட் எஃப்ஜேவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து வாயா போயா பைத்தியம் அரமண்டல் இந்த மாதிரி எல்லாம் இவர் வந்து சொல்றாங்க. ஆனா இவர் வந்து யாரையுமே இப்ப வரைக்குமே தவறா பேசல. இவர்கிட்ட இந்த நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பேக் ஃபயர் ஆனாலுமே ஒரு நெகட்டிவிட்டியா இருந்தாலுமே இவர் யாரையுமே இப்ப வரைக்குமே மரியாதை குறைச்சலா நடத்தினதே கிடையாது. எல்லார்கிட்டயுமே வாமா தங்கம் செல்லம் சொல்லுப்பா அப்படின்ற மாதிரியே தான் படிச்சிருக்காரு. ஏன்னா அவரோட படிச்ச படிப்பை ஒரு சொன்ன மாதிரியே வந்து கை கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த எஜுகேஷன்ல கத்துக்கிட்ட ஒரு விஷயம் இவர் இன்ன வரைக்குமே டீசென்டா நடந்துக்கிறாரு. அண்ட் பார்வதி இவங்க கூடயே அண்ணன் 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 பேசிக்கிட்டு இவங்களோட ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே கெயின் பண்ணிக்கிட்டு கடைசியில ரேம்ப் வாக்ல வந்து நான் நடக்க மாட்டேன், அது பிரசன்டபிளா இருக்காது அப்படின்னு அவரோட தோற்றத்தை வச்சு ஒரு உருவகேலி பண்ணி அவங்க கூட பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவரோட முகம் வாடி போச்சு. எத்தனையோ பேர் வந்து இவங்களை வந்து தவறா பேசினாலும், பிக் பாஸ் ஹவுஸ்ல இவங்களை தவறா நடத்தினாலும், வெளியில நிறைய பேர் இவங்களை பத்தி தவறா பேசினாலும் உண்மையிலே இந்த மனுஷன் வந்து இன்னசென்ட் தான்ப்பா, ரொம்ப நல்லவர் தான், இவருக்கு தெரியல இவர் பண்ற தப்பு, ஒருவேளை இவருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு இருந்து அது வந்து தவறு இல்ல இது நீ பண்றது தவறு அப்படின்னு சொல்லியிருந்தா இவர் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாரோ என்னவோ அப்படின்னு அவருக்கு கிடைச்ச நெகட்டிவிட்டி எல்லாம் இப்போ பாசிட்டிவிட்டியா மாறிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் உண்மையிலே இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்டருங்க. அதாவது இந்த பிசியோதெரபிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துறையில மிக சிறந்த வேலை தான் இவர் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இவர் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து குணமாக்கி இருக்காரு அப்படின்னு நிறைய இடங்கள்ல நிறைய பேருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பிக் பாஸ்ல இவரோட அட்ராசிட்டி தாங்களதான். வினோத் மற்றும் இவரோட காம்போ, ரம்யா கிட்ட போட்ட சண்டை, கடைசியில பாரு பண்ண சண்டைன்னு இவ்வளவு விளத்தனத்தையுமே தாண்டி மனுஷன் குழந்தையா தான் இருக்கிறாப்ல. ஆப்பிள் எடுத்து திங்கிறது, எனக்கு பசிக்குதுன்னு சொல்றது அப்படின்ற மாதிரி நிறைய காமெடி பண்ணிட்டே தான் இருக்காரு. அண்ட் இப்போ இவரோட நெகட்டிவிட்டி எல்லாம் மாறி பாசிட்டிவா ஆயிட்டே தான் இருக்கு. அண்ட் இவர் தான் வந்து பிக் பாஸ் சீசன் 9 வின்னரே இவர் தான் அப்படின்னு பல பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.